ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்ங்கிற அந்த ஒலி மட்டும் அசோக மரத்திலேருந்து கேட்கறது. வியந்து போறா. என் கணவனுடைய நாமத்தை சொல்றது யாரு? ஒரு காட்டுல தாகத்தால தவிச்சு கிடைக்கிறவனுக்கு ஒரு பெரிய ஒரு தடாகம் கிடைச்சது போல இந்த துயரத்தில் இருக்கிற எனக்கு யார் இந்த நாமத்தை சொல்றா? கண்டனன் அனுமனும் கருத்தும் எண்ணினான் கொண்டனும் துடுக்கன் மெய்த்தீண்ட கூசுவான் அண்டர் நாயகன் அருள் தூதன் யான் என தொண்டைவாய் மயிலினை தொழுது தோன்றினான். முன்னாடி குதிச்சான். ராமதூதனான ஆஞ்சநேயன் நான், அனுமன் நான் அப்படின்னு கைகூப்பி நின்னான். இப்ப எப்படி இருக்காருன்னா குள்ள உருவமா இருக்கார். சொல்றா, இந்த ஊர்ல ஒரே மாயையெல்லாம் நிறைய பண்ணி வச்சிருக்கான். ராட்சசர்கள்லாம் எத்தனையோ வேடம் எடுத்து வருவா. அதுல நீ ஒரு ராட்சசன் போல அரக்கனே ஆகுக. நீ ராட்சசனாவே இருந்துட்டு போ, வேறு ஒரு அமரனே ஆகுக, வேற தேவனாவே இருந்துட்டு போ, அன்றி குரக்கு இன ஒருவனே ஆகுக. நீ குரங்காவே இருந்துட்டு போ, கொடுமைதான் செய்கிறனாலும் செஞ்சுட்டு போ, இரக்கமே ஆக, என் மேல இறக்கப்பட்டாலும் பரவாயில்ல. எம்பிரான் நாமம் சொல்லி உருக்கினான். என் கணவனுடைய நாமத்தை சொல்லி என்னை உருக்கிட்டியப்பா, எனக்கு உயிரை கொடுத்துட்டேன், இதில் உதவி உண்டோ? இதை விட உதவி யார் பண்ண முடியும்? ஆஞ்சநேயமூர்த்தி சொல்றார். இப்பதான் நடந்தது அத்தனையும் சொல்றார். இந்த ஆத்துக்காரர் எப்படி இருக்கார்? ஐயன் உரு எப்படி இருக்கு? ஐயன் எவ்வாறு? அவன் திருவுருவம் தான் எப்படி இருக்கு? இவர் வந்தவன் ராமச்சந்திரமூர்த்தியுடைய தூதன் தான்ங்கிறதுக்காக அவருடைய நடை அழகுடைய அழக சொன்னார். ராமச்சந்திரமூர்த்தி இப்படி நடந்தவர். ஆஜானுபாகும் அரவிந்த தலாய தாட்சம் ராமம் நிச்சாச்சர விநாசகரம் நமா. இந்த நடை அழகை பார்த்தவர்ல யாருக்குன்னா எல்லாரும் பூஜை பண்ண ஆளுக்கெல்லாம் கிடைக்கல. மதுராந்தகத்தில் கர்னல் பிளேஸ் அப்படிங்கிறவனுக்கு 1792 தன்னுடைய ஆஜானுபாகு அப்படிங்கிறதுனால தொடைய வரைக்கும் நீண்ட கரத்தை காமிச்சு இந்த ஏரி காத்த ராமனாக காட்சி கொடுத்தாரே. அவன் இந்த ஊரில் வந்து அடையாளம் சொல்றான். நேற்று ராத்திரி ஏரி வெள்ளம் அடிச்சுட்டு ஏரி உடைப்பு பார்க்கறதுக்காக போன போது 2 பேர் நின்று கையில் வில்லும் அம்பும் தாங்கி கையில் மம்பட்டியை வச்சுட்டு வேலை பார்த்துருந்தாளே, அவளை பார்த்தேன்னா. அப்படி யாரும் வில்லு அம்பும் தாங்கி இருக்கிறவா யாரும் இல்லையே, இந்த ஊரில் யாரும் இல்லையே. 2 பேர் இருந்தாங்க, பார்த்தேன். அதில் ஒருத்தருடைய கரமானது அதாவது தொடைய தாண்டி இருந்ததுனர். ஆஹா, நாங்கள் ஆஜானுபாகும் அரவிந்த தலாய தாட்சம்னு நித்தியம் ஸ்லோகம் சொல்கிறோமே, எங்களுக்கு கிடைக்கலையே, உனக்கு கிடைச்சிருக்கேப்பான். இத்தனைக்கும் இந்து தெய்வங்களுக்கெல்லாம் கல்லுக்கு போய் பூஜை பண்ணிட்டு இருக்கியேன்னு கேட்டவன். நம்பிக்கையே இல்லாதவனுக்கு தரிசனம். நான் இந்த மதுராந்தகத்தை என்ன எல்லா இடத்துலையும் ஏரி எல்லாம் நான் காப்பேன்னு திருநின்ற ஊரில் இருக்கிற ஏரியை கூட காத்த ராமச்சந்திரமூர்த்தி அங்கே இருக்க. அப்படி புல்லல் ஏற்ற திருமகளும் பூவும் பொறுத்த புவியேழும் எல்லை ஏற்ற நெடுஞ்செல்வம் எதிர்ந்த ஞான்று மக்தி இன்றி அல்லல் ஏற்ற கானகத்தும் அழியா நடையை இழிவான மல்லல் ஏற்றின் உளது என்றால் மத்த யானை வருந்தாதோ. எல்லா செல்வங்களை விட்டு வந்தாலும் அனந்த குண கம்பீரன்கிற ராமச்சந்திரமூர்த்தி எவ்வளவு கம்பீரமா நடந்து வரார் தெரியுமா? உங்களை தேடித்தான் வந்துட்டு இருக்கார். துயரத்தில் இருக்கார். நீங்க இருக்கிறது தெரிஞ்சதோட சந்தோஷப்படுவார் அப்படின்னு அடையாளமாக அந்த கணையாழி கொடுத்தார். மகிழ்ந்தாள், வாங்கினாள், பார்த்து அழுதாள், உச்சி தலையில வச்சுட்டார், முகம் புதைத்து அழுதாளாம். நீ சிரஞ்சீவிப்பான். அனுமன், விபீஷணன், மகாபலி, மார்க்கண்டேயன், வியாசர், பரசுராமர், அஸ்வத்தாம், இவாழ்ல உனக்கு ஒரு இடம். இந்த கணையாழி நான் பார்க்குறேன் இல்லையா, இந்த கணையாழி எப்படி இருக்குன்னா ரொம்ப நாள் பசியில கிடந்தவனுக்கு கிடைச்ச உணவு போல இருக்கு. எனக்கு விருந்தே சாப்பிடவனுக்கு ரொம்ப நாளை கழிச்சு ஒரு விருந்து கிடைச்சா எப்படி இருக்குமோ அது போல இருக்கு.
உயிரே போயிடும்னு இருக்கிற நேரத்தில் இருக்கிற நோய்வாய்ப்பட்டவனுக்கு மருந்தும் ஆயிடும். வாழி மணியாள் சொல்ற, வாழி ராமன் அப்படின்னு சொல்லல, வாழி மணியாள். மணியாளுக்கு ஜெய், கணையாளுக்கு ஜெய். மும்மையாம் உலகம் தந்த முதல்வர்க்கு முதல்வன் தூதாய் செம்மையால் உயிர் தந்தாய்க்கு செயல் என்னால் எளியது உண்டோ. நான் இந்த காரியம் நீ பண்ணிருக்கிய, இந்த ராம காரியத்தில் இதுக்கு இணையாக யாராவது பண்ண முடியுமா? இதுக்கு நான் தான் கைமாறி செய்ய முடியுமாப்பா? அம்மையாய் அப்பனாய் ஆய அத்தன். எனக்கு அங்கிருந்து கல்யாணம் ஆகிட்டு அயோத்திக்கு வந்த உடனேயே நான் அப்பா அம்மாவெல்லாம் திரும்பி கூட பார்க்கல. ஏன்னா நான் வந்த இடம் சக்கரவர்த்தி இருக்கிற இடம். ஆனால் எங்கள் ஆத்துக்காரர் கூட இருக்கார் அப்படிங்கிறதுனால எனக்கு எதுவுமே தேவைப்படலை. ஆனால் நான் துயர நேரத்தில் பிறந்த வீட்டிலேருந்து அப்பாவும் அம்மாவும் இருக்காங்கிற ஒரு கவலை இல்லாமல் ஒரு பெண் இருப்பாள்னு சொல்லுவாள். நான் துயரத்தில் இருந்தேன். எனக்கு அம்மையும் அப்பனும் நீ. அம்மையாய் அப்பனாய் அத்தனே அருளின் வாழ்வே. பாழிய பனைத்தோள் வீரா துணையிலேன் பரிவு தீர்த்த வாழிய வள்ளலே. யான் மறுகிலா மனத்தேன் என்னின் ஊழி ஓர் பகலாய் ஓதும் யாண்டமெல்லாம் உலகம் ஏழும் வீவுற்ற ஞான்றும் இன்று நீ இருத்தி ஏழு இந்த உலகம் வாழும் வரைக்கும் நீ சிரஞ்சீவியாய். எப்படி வந்த இங்க அப்படின்னா கடலை தாண்டி வந்ததெல்லாம் விவரிக்கிறார். ராமன் எண்ணற்ற வீரர்களோட தயாரா இருக்கார். பணிவா சொல்றார், அண்ணல் பெரியோன் அடிவணங்கி அரிய உரைப்பான் அருந்ததியே. இப்பவே சொல்லிட்டார், கற்பு கணல் நீ, நீ அருந்ததிக்கு சமமான வண்ணக்கடலின் இடைகடந்த மணலின் பலரால் வானரத்தின். கடல்ல இருக்கிற மணலை எண்ண முடியாது, அதுபோல 100 கோடி வானரங்கள் தயாரா இருக்கு. எண்ணற்கரிய படைத்தலைவர் ராமருக்கு அடியார். ராமன் என்ன சொல்றானோ அதை செய்யறதுக்கு தயாரா இருக்க அத்தனை வானரங்கள். யான் அவர்தான் பண்ணைக்கு ஒருவன். இந்த ராமன் சேவகர், அப்படி அது ஒரு பண்ணை, அதுல எல்லாரும் நிறைய வேலைக்காரா இருக்கா, அதுல நானும் ஒரு வேலைக்காரன். என போர்த்தேன் ஏவல் கூவல் பணி செய்வேன். ராமன் ஏதாவது ஏவல் கூவல், இங்க போடானா போவேன், பாடானா வருவேன். இப்பவே என் தோள் மேல ஏறின்றுங்கோ அப்படிங்கிற, உங்களை கொண்டு போயிடுறேன், இனிமேல் தடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அந்நிய புருஷனுடைய ஸ்பர்சன் என் மேல படப்படாது, அப்படி ஒரு விரதம் நான் கொண்டு இருக்கேன். சொல்லினால் சுடுவேன் அது தூயவன் வில்லின் ஆற்றலுக்கு மாசு. நானே இவனை இந்த லங்கையே பஸ்பமாக்கிடுவேன். ஆனா இந்த வில் தாங்கிய ராமனுக்கு அது மாசு விளைவித்து, அவன் புகழுக்கு மாசு உண்டாயிடும். அதனால அவனுக்காக நான் அவருடைய வருவக்காக காத்துன்னு இருக்கேன். நீங்க பார்க்க போற என் தோள் மேல கருடன் மேல அமர்ந்து வந்த திருமால் போல வந்து இங்க யுத்தம் பண்ண போறார் அப்படின்னு சூடாமணியை கொடுத்தாள். ரகசியமான 2 விஷயம், காகாசுர வதத்தையும் கிளிக்கு பெயர் வைத்த சம்பவத்தையும் எனக்கும் ராமனுக்கும் மட்டும்தான் தெரியும். என்னைய நீ பார்த்தேங்கிறதுக்கு இந்த சூடாமணியும் அந்த சம்பவங்களையும் விவரி. போயிட்டு வா ஜெய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்ச உடனே அவர் தன்னுடைய கொட்டத்தெல்லாம் ஆரம்பிச்சார். அத்தனையும் துவம்சம் பண்ணார், பிடிபட்டார். ராவணேஸ்வரனை போய் பார்க்கறதுக்கு உள்ள பாக்கியம் கிடைச்சது. ராவணேஸ்வரன்டையும் ராமதூதன் போல பேசினார். தர்மத்தை கடைபிடி. அந்த சபையில ஒருத்தன் மட்டும்தான் தர்மசாலியாக இருந்தான், அவன் விபீஷணன். யாருங்கிறத பார்த்து அனுமனை கொல்லு அப்படின்னா உத்தரவு போடுறான், நில்லுங்கிறான் விபீஷணன். தூதனை கொல்றது எங்கேயாவது உண்டா? வால்ல நெருப்ப வச்சு வை. இலங்கையில முழுக்க முரசறிவித்து செய்தி, வால்ல தீ வச்சாச்சு இந்த வானரத்துக்கு அப்படின்னு சீதாதேவி பிரார்த்தனை பண்றா அக்னி தேவனை. கற்பு அதனில் தூயேன் எனின் தொழுகின்றேன் எரியே அவனை சுடல்.
அவனை சுட்டுடாது. குளிர்ந்தது அக்குரிசில் வால் என்பு கூறவேன். எலும்பு வரைக்கும் அக்னி ஒன்றும் பண்ணலையா. ஆனால் என்ன பண்ணிட்டுனா இலங்கையை எரித்தது. முன்னையிட்ட தீ முப்புறத்தில், பின்னையிட்ட தீ தென்னிலங்கையில், அன்னையிட்ட தீ அடிவயிற்றிலே, யானும் இட்ட தீ முழுக முழுகவேன்னு இந்த சம்பவத்தை பட்டத்தாரும் பாடுற. தன் தாயாருக்கு சிதையில நெருப்பு வைக்கிறப்போ முன்னையிட்ட தீ முப்புறத்தில், பரமேஸ்வரனுடைய முக்கண்ணுனால முப்புறமும் எரிந்தது. வாலில் தீ வச்சேன்னா அதுக்கு இலங்கை எரிஞ்சு போச்சு. எங்கள் அம்மா இறந்து போயிட்டா, அதனால என்னுடைய வயறு எரியது. அன்னையிட்ட தீ அடி வயிற்றில், யானும் இட்ட தீ முழுக முழுகவேன்னு வாழை மட்டையை வச்சு அது மேலே அம்மாவை படுக்க வச்சு சிதை மூட்டினார் பட்டினத்தார். இந்த பாடலை பாடி சீதையிடம் விடை பெற்று இலங்கையிலிருந்து திரும்புகிறாராம். ராமனை வாழ்த்தியபடி வராராம். எப்படி கணையாழியை வாயில போட்டார், அதே மாதிரி சூடாமணியும் வாயில போட்டுட்டு ராமா ராமா ராமான்னு சொல்லிட்டே வராராம். இந்த வானரங்கள்லாம் தயாராக ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, எப்போ வர போறான்னு. அவளும் ஒன்றும் ஆகாரம் பண்ணலை. அது எப்படி இருக்கான், தாய்ப்பறவை பறந்து வர்ற போது குஞ்சுகள்லாம் குதிக்கும் அந்த கூட்டிலிருந்து. அதுபோல ஜாம்பவான், நீலன், அங்கதன் இவாள்லாம் குதிக்கிறாள். இதை வந்துட்டார் ஆஞ்சநேயர். எல்லா பக்கத்திலிருந்து வந்தாச்சு. தெற்கு பக்கத்திலிருந்து மட்டும் செய்தி இன்னும் வந்த பாடில்லை. சீதை எங்கும் காணும்னா உயிர் துறக்கிறதுக்கு ராமனே கூட தயாரா இருக்கார். ராமனுடைய உயிரும் போயிடும். அப்படி இருக்கிற போது தெற்கில் உதித்த சூரியன் போல ஆஞ்சநேயர் வந்தார். எய்தினன் அனுமனும் எய்தி ஏந்தல் தன் மொய்கழல் தொழுகிலன் முளறி நீங்கிய தையலை நோக்கிய தலையன் கையினன் வையம் தழுகி நெடுது இறைஞ்சி வாழ்த்தினன் அப்படின்னு சிரத்து மேல கரத்தை கூப்பிட்டு கண்டேன் சீதையை கண்டேன் சீதையின். சீதை இருக்கிறாள், நான் பார்த்திருக்கேன், அவளுடைய கற்பும் நலமாக உள்ளது. கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் தென்திரை அலைகடல் இலங்கை தென்னகர். அண்டர் நாயகா, உலகத்துக்கு நாயகனான எம்பெருமானே, இனி துரத்தி ஐயமும் சந்தேகம் வேண்டாம், நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். பண்டுள துயரும் என்று அனுமன் பண்ணுவான் அப்படின்னு இந்த சூடாமணி தரிசனம். அங்கே கணையாழி தரிசனம் போல இந்த சூடாமணி தரிசனம். சூடாமணியை அப்படியே ஹிருதயத்தில் வச்சுட்டு அப்படியே அழுதாராம். இன்னும் 1 மாசம்தான் உயிரோட இருப்பேன்னு வேற சொல்லி அனுப்பிச்சிருக்கா. இந்த 1 மாசத்துக்குள்ள இவ்வளவு தூரத்தை கடந்து சேது பந்தனம் பண்ணி போனோம். 1 மாதம்தான் உயிரோட இருப்பான். உன்னையத்தான் ஜெய ஜெயன்னு எல்லாரும் போற்றின்னு இருக்கா. இப்ப நான் இக்கரைக்கு வந்ததுக்கு அப்புறம் உன் தேவியை போற்றுறேன். உன் பெருந்தேவி என்னும் உரிமைக்கும் உன்னை பெற்ற மண்பெரு மருகி என்னும் வாய்மைக்கும் மிதிலை மன்னன் தென் பெரும் தனையை என்னும் தகைமைக்கும் தலைமை சான்றாள். உனக்கு பத்தினி தசரதனுக்கு மாட்டு பொண்ணு, ஜனகருக்கு புத்திரி அப்படிங்கிற பெருமையோடு அங்க இருக்கா கற்பு கனலா. நான் கண்டேன் என் பெரும் தெய்வம் ஐயா. நான் பார்த்தது யார் அப்படின்னா என் தெய்வத்தை பார்த்தோம். இன்னமும் கேளு. நான் பெற்ற பாக்கியம் என்ன அப்படின்னா, பொன் அலது இல்லை பொன்னை ஒப்ப என பொறையில் நின்றார். சொர்ணமா இருக்கா. தன் அழகு இல்லை தன்னை ஒப்பு என தனக்கு வந்த நின் அழகு இல்லை. நின்னை ஒப்பு நினக்கு நேர்ந்தாள். என் அழகு இல்லை என்னை ஒப்பு என எனக்கு வீழ்ந்தாள். எனக்கு என்னையே யாருன்னு தெரிய வச்சுட்டாப்பா. எனக்கு என்னையே யாருன்னு தெரிய வச்சுட்டா. ராமா, நான் சீதையை மட்டும் பார்க்கல, சீதைக்குள்ள உன்னையும் பார்த்தேன். ஏன்னா உன்னையே நினைச்சுட்டு இருக்கா, அதனால உனக்கு அவளுக்குள்ள உன்னையும் பார்த்தேன். கண்ணினும் உளை நீ, தையல் கருத்திலும் உளை நீ, வாயில் எண்ணிலும் உளை நீ. அதாவது இது இவ்வளவு நாமான்னு இல்லை, ராம 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 ராமநாமா சொல்லிட்டே இருக்க.
அண்ணல் வெங்காமனைத அலர் அம்பு தொலை ஆறு பன்னினும் உழை நீ நின்னை பிரிந்ததை பொருந்திற்றாமோ. நான் அங்க எதை பார்த்தேன் தெரியுமா? லக்ஷ்மண இளவல் பண்ணின பர்ணசாலை அங்க பார்த்தேன். அது கூட அசோகவனத்தில் இருக்கு. ராவணேஸ்வரன் இங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போனான். சிம்சுபா மரம் அப்படிங்கிற அசோகவனத்தில் பார்த்தேன் அவளை. ராவணேஸ்வரன் பெற்ற சாபத்தினால அவன் வேறொரு பெண்ணை அவள் இணக்கம் இல்லாமல் தொட முடியாது. வேறு ஒருவர் தீண்டிருந்தால் இந்த உலகமே அழிந்திருக்கும். அப்படியாப்பட்ட கற்பு கடல். ஒரு மாதம் இருப்பேன். அந்த ஒரு மாதம் தான் என் உயிர் இருக்கும். உன் திருமலரடி சென்றுடுவேன். ஒரு மாசம் ஆயிடுத்துனா ராமனுடைய சரணத்துக்கு போயிடுவேன்னு சொல்லியிருக்கா. காப்பாற்ற வேண்டியது உன் கடமை அப்படின்னு சொல்லி அதோட சுந்தரகாண்டம் முடிவுற்று காண எங்கும் குரங்கும் முகவும் முசுவும் படையா கொடி யோன் இலங்கை பகலுற்று அலையார் கடற்கரை வீற்றிருந்து செல்வ விபீடனருக்கு நல்லனாய் விரிநீர் இலங்கை அருளி சரண்புக்கு குறைகடலை அடலம்பால் மருகையெய்து கொல்லை விலங்கு பணி செய்ய மலையால் அணை கட்டி சேதுபந்தனம் பண்ணி மறுகரை ஏறி இலங்கை பொடிப்பொடியாக சிறைமலி செஞ்சரங்கள் செலவைத்து கும்பனோடு நிகும்பனும் பட கும்ப நிகும்பர்களை வதம் பண்ணார். இந்திரஜித்து அழிய கும்பகர்ணன் பட அரக்கராவிமாள அரக்கர் கூத்தர் போல குழமணி தூரமாட இலங்கை மன்னன் முடி ஒரு பதும் தோல் இருபதும் போயுதிர சிலை வளைத்து சரமாரி மழை பொழிந்து கரந்துணிந்து வெற்றி கொண்ட செருங்களத்து கடிக்கமல நான்முகனும் கண்மூன் ரத்தானும் என்மர் 11 ஈரருவர் ஓரிருவர் மற்றுமுள வானவர் மலர் மழை பொழிந்து இத்தனை ராவணேஸ்வரனுடைய சைன்யத்தையும் வதம் பண்ணி தசமுகனான ராவணனையும் வதம் பண்ணி தேவர்களால பூமாரி பொழிய பண்ணி மணிமுடி பணிதர அடியினை வணங்க கோல திருமாமகளோடு செல்வ வீடனன் விபீஷணன் வானரக்கோன் சுக்ரீவன் இலகுமணி நெடுந்தேரேறி புஷ்பக விமானமேறி ஷீரணிந்த குகனோடு கூடி வரவேள குகனையும் கூட்டின்றார். அங்க நடு மதில் புடைசூழ் அயோத்தி எய்தி நன்னீராடி அயோத்திக்கு திரும்பி வரும் வழியில பாரத்வாஜர் ஆசிரமத்தில் கொஞ்ச நேரம் இருக்கணுங்கிற கட்டாயம் ஆஞ்சநேயர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிட்டார். பரதன் கரெக்டாக 14 வருஷம் முடிய போகிறது, அவன் உயிரை காப்பாத்தினி அப்படின்னு. எப்படி சஞ்சீவி மலையை கொண்டு வந்து லக்ஷ்மணனை காப்பாற்றினாரோ அதுபோல ஒரு வாக்கு சொல்லி ராமன் வந்துட்டு இருக்கான்னு சொல்லி பரதனுடைய உயிரையும் காப்பாற்றினார் ஆஞ்சநேயர். அப்படி இலகுமணி நெடுந்தேரேறி சீரணிந்த குவனோடு கூடி அங்க நெடு மதில் புடைசூடு அயோத்தி எய்து நன்னீராடி பொங்கில ஆடை அறையில் சாத்தி சிறு செய்ய முடியும் ஆரமும் குழையும் முதலா மேதகு பல்கலன் அணிந்து சூட்டு நல் மாலைகள் அணிந்து. இப்போ நாளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணிக்க போறார் இல்லையா? ராவணேஸ்வரன் வதம் முடிஞ்சு எல்லாரையும் கூட்டிட்டு புஷ்பக விமானத்தில் அயோத்திக்கு போயின்னு இருக்கார். அங்கு அயோத்திக்கு சென்று நீராடி சரையுல நீராடி அலங்கார பூஷித ராமனாரார். பரதனும் தம்பி சத்ருகனும் இலக்குமணனும் இரவு நண்பகலும் ஆட்செய்ய ராவு பகலா பரத லக்ஷ்மண சத்ருகணன் இவாள்லாம் திருவடிக்கு பணி செய்ய வடிவின இல்லா சங்கு தங்கு முன்கை நங்கை மலர் குழலால் சீதையும் தானும் வளையணிந்த முன்கரமுடைய சீதையும் தானும் கோப்புடைய சீரிய சிங்காதனத்திருந்து சிங்காதனத்தில் வீற்றிருந்து தனிக்கோல் செல்ல வாழ்வித்து அருளினார். பட்டாபிஷேகம் பண்ணிண்டாருங்கிறத சொன்னார். அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாளேந்த பரதன் வெண்குடை கவிக்க இருவரும் கவரி பற்ற விரைசெறி கமலத்தாள் சேர் வெண்ணை நல்லூர் சடையன் தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிஷ்டனே புனைந்தான் மௌலி. கம்பராமாயணம் எங்க ஆரம்பிக்கிறது அப்படின்னா ராமன் அவதாரம் பண்றான், அப்படி பண்ண போறான்ங்கிறத வசிஷ்டன் வாக்கால ராம அவதாரம் ராம ஜனனத்தை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். அதே வசிஷ்டர் கையால் கிரீடம் சூட்டின்றார் ராமன்.
இப்போ யார்? பட்டாபிராமனாக, பட்டாபிஷேக ராமனாக, ராஜா ராமச்சந்திர மூர்த்தியாக அரியணை ஏறி ராஜ்ய பரிபாலனம் பண்ணார். 16,000 வருடங்கள் அயோத்திய ராஜ்யம் பண்ணி வைகுந்தத்துக்கு ஏறினார் அப்படிங்கிறது ராமகாதை. இப்படி இந்த ஆஞ்சநேய மூர்த்தியுடைய மகிமை. அவருக்கு என்ன வாக்கியம் அப்படின்னா, அஷ்டோத்திரத்தில் ஒரு 5 நிமிஷம் கிராமவாசினே நமகான்னு ஒரு நாமம் இருக்கு. எல்லா கிராமங்கள்லையும், நம்ம கிராமத்துல எல்லாம் பிள்ளையார் தானே இருப்பார். நார்த்தில் பக்கம் போனெல்லாம் எங்கேயாவது ஒரு மரத்தடியில் ஊர் முழுக்க ஆஞ்சநேயர் தான் இருப்பார். உடம்பு முழுக்க சிந்தூரம் பூசிண்டு அழகாக உட்காந்துட்டு இருப்பார். அவரை பற்றி சொல்கிற போது சனைஸ்வர ஸ்மிருதி அப்படின்னா சனீஸ்வரனை பற்றின ஒரு ஸ்மிருதி. இந்த சேது பந்தனம் பண்ணி இதில் கடலை தாண்டி போகிற சமயத்தில் இவருக்கு சனி உபாதி நேரம், 2.5 வருஷ காலம் சனி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோன்னே அதுபோல் ஒரு நேரம். அப்போ சனீஸ்வர பகவான் வந்து கேட்டுட்டாராம் ஆஞ்சநேயர்கிட்ட, எங்கள் அப்பாவுக்கு சிஷ்யர், உங்கள்கிட்ட சொல்லிட்டு உங்களை பிடிக்கிறேன்னு. அப்போ ஆஞ்சநேயர் சொன்னாரா, உங்கள் அப்பாவுக்கு நான் சிஷ்யன், நீங்களோ என் குரு புதல்வன், என்னைய பிடிச்சிங்கோ, ஆனால் என்னுடைய சிரசில் உட்காந்துங்கோ எப்பவும். அப்போ ஆஞ்சநேயருடைய சிரசில் தான் சனைச்சரன் அப்படின்னு, சனீஸ்வரன் சொல்லக்கூடாது, சனைச்சரன் அவர் உட்கார்ந்துருந்தார். அந்த எல்லா வேலையும் முடிஞ்சு சேது பந்தனம் பண்ணுற போது நிறைய பாறைகளை எல்லாம் தலையில் தூக்கிட்டு போவார் இல்லையா. அப்போ என்னன்னா இந்த பிரிமனை மாதிரி தலையில் ஒன்று வச்சிருப்பா, அதுக்கு மேலே தான் வெயிட் வச்சுப்பாரு. பிரிமனை மாதிரி சனீச்சரன் உட்காந்துட்டாராம். அவர் தலை மேலே அவ்வளவு பாரமும் ஏற ஏற யாரை கூப்பிடுறதுன்னு தெரியல. இப்போ ஏதாவது ஒரு நிவாரணம், நமக்கு வலிக்கு நிவாரணம் வேணா இப்போ ராமச்சந்திரமூர்த்தி தான் இங்கே இருக்கார். ராமா ராமா ராமான்னு சொல்லிகிட்டே இருந்தாராம் சனீஸ்வரன். அந்த வெயிட் இவரை பிடிச்ச காலத்தில் சனீஸ்வர பகவானுக்கே வெயிட் வர்ற மாதிரி ஆயிடுது. இந்த துயரம் எல்லாம் சனீஸ்வர பகவானுக்கு போயிடுதான். அப்போ சொன்னாரா, ராமநாமா சொல்கிற வாழ்க்கையும் ஹனுமத் பக்தி பண்ணுற வாழ்க்கையும் என்னுடைய பாச்சா பலிக்காது, என்னுடைய வேகம் எல்லாம் வாழ்க்கை பலிக்காது. சாரதா தேவியார் சொல்கிறா, ஒரு துயரம் வரும் பக்தாளுக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னா, சம்மட்டி போல் அடிக்கிற மாதிரி இருக்காது, ஒரு குண்டுசி போல் குத்துற மாதிரி வந்துட்டு போயிடும். அதுபோல் ராமநாமாவை சொல்லி ஆஞ்சநேய மூர்த்தியை உபாசிக்கிறவாளுக்கு துயரம் எதுவுமே இல்லை. அந்த அனுகிரகத்தை சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அனுகிரகம் பண்ணுறார். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில், அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். ஜானகீகாந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய்.